இன்றைக்கு கிறிஸ்மஸை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று இருக்கிறோம். நீ நினைக்கலாம் 25ஆம் தேதி தானே பாஸ்ட்டு பேசணும், அன்றைக்கி பேசுகிறது தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் வந்து சில பேர் உள்ளே உட்கார மாட்டீங்க, சில பேர் வெளியே நிற்பீங்க, ஏதாவது சில வேலை பண்ணிகிட்ருப்போம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கிறிஸ்மஸை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று இருக்கிறோம். ஏன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இதை ஒரு கேள்வி முன்னாடி வச்சு பேச போகிறோம். கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா, வேதத்தில் இது இருக்கிறதா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இந்த கிறிஸ்தவத்தில் கேட்கப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி. நிறைய மக்கள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில பேர் கிறிஸ்தவத்திலே ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட மாட்டாங்க. அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, பைபிளில் இருக்குதா கிறிஸ்மஸ் கொண்டாட சொல்லி, பைபிளில் இருக்குதா, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே ஒழிய இதை என் பிறந்தநாளை கொண்டாடுங்கன்னா சொல்லியிருக்கிறாரா என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி வாதங்களை முன்வைக்கிறார்கள். அதனால் இப்போ நம்ம வழக்கமாக கொண்டாடிட்டு இருக்கிறதுனால நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க கேட்குற கேள்வி சரியான ஒரு கேள்வி தான். பைபிளில் இருக்குதா கொண்டாடலாமான்ற கேள்வி கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். ஆனால் நம்ம ஏன் கொண்டாடுறோம் என்பதற்கு இன்னும் சில காரணங்களையும் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தாலாம் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மரங்கள் இருக்குதா, இந்த ட்ரீஸில் நம்ம இன்றைக்கி ஜோர்டன்லாம் பண்ணியிருக்கிறீங்களே இதெல்லாம் வந்து இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி. பைபிளில் இருக்குதா, இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் பைபிளில் இருக்குதா, நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வந்து நிறைய பேர் முன் வைக்கிறார்கள். ஆகவே இதுக்கு என்ன காரணம், எதுக்காக இதெல்லாம் நம்ம செய்கிறோம் என்பதற்கு காரணத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, நம்ம கொண்டாடலாங்க, ஆனால் இதை செய்யணும், அது செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்கின்ற சில விதமான காரியத்தையும் மக்கள் சொல்லி செய்ய வேண்டியதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி செய்யக்கூடாததுலேயும் ரொம்ப கவனமாகவும் ஒரு சில கூட்டத்தார் இருக்கிறதை நாம் கிறிஸ்தவத்தில் பார்க்கின்றோம். சில காரியங்கள் பார்த்திங்கன்னா, சில விஷயங்களை சொல்லும்போது யாருக்கு வலிக்குதோ இல்லையோ பிசாசுக்கு ரொம்ப வலிக்கும். அதனால தான் இந்த கிறிஸ்மஸில் இருக்கின்ற பல முக்கியமான சில விஷயங்களை வந்து நம்ம போதிக்கும்போது அது பிசாசுக்கு வலி எடுப்பதனால தான் பிசாசு என்ன பண்ணிட்டான், கிறிஸ்தவத்தில் இருக்கிற சில முக்கியமான சில விஷயத்தெல்லாம் அர்த்தமுள்ளதாக செய்ய முடியாத அளவுக்கு அர்த்தமற்றதாக கொண்டாடும்படிக்கு மக்களை வந்து திசை திருப்பின காரியம் சரித்திரத்தில் மற்ற காரியத்தில் நடந்திருக்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே என்ன வலிக்கும் பிசாசுக்குன்னா, தேவன் மனிதனாக வந்தார் என்பது சொல்லக்கூடிய ஒரு காரியம் நமக்கு சிம்பிளாக இருக்கும். கடவுள் மனுஷனானார், இறைவன் மனிதனானார் என்று சொல்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. இது இந்த வார்த்தை தெரியாதா அப்படி என்ற ஒரு கேள்வி பார்த்தேன். அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பேசி அந்த வார்த்தைக்கு மதிப்பு நமக்கு வந்து மதிப்பு குறைந்த மாதிரி தோணும். சிலது அந்த கேரள் வரவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா அதே பாட்டை பாடி போர் அடிச்சிடும். வேறு ஏதாவது புது பாட்டு இல்லையா ஐயா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலமை வரும். யாருக்கு, கூடவே வரவங்களுக்கு. ஆனால் அன்றைக்கி தான் அந்த பாட்டை கேட்குறவங்களுக்கு பழைய பாட்டை கேட்டாலும் அது புதுசாக தான் தோணும், புது பாட்டை கேட்டாலும் அது புதுசாக தான் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். கவனமாக கேளுங்க. நம்ம கூட இந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்கு வேறு ஒரு வேளை அது வந்து பழசாக தோன்றதுன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இறைவன் மனிதனானார் என்று ஒரு வார்த்தையை பிசாசு கேட்டானா அவனுக்கு எரியும், அவனுக்கு வலிக்கும். அதை காட்டில் ஒரு பெரிய ஒரு துக்கம் அவனுக்கு வேறு காரியம் இல்லை. அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிற ஒரு காரியம், இறைவன் மனிதனானார், தேவன் மனிதனானார், கடவுள் மனிதனானார் என்ற ஒரு காரியத்தை பல விதங்களிலே நாம் சொல்லுகின்றோம். இன்னொரு காரியம், இந்த உலகத்தில் வந்து மனிதர்களாக பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் என்ற ஒன்றை கொண்டாடுகிறார்கள் இல்லைங்களா? ஆனால் நம்ம வந்து கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடலை. நல்லா கவனமாக கேளுங்க. நல்லா நான் சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் வந்து மனதில் வச்சுக்கோங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடலை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். அது அந்த வார்த்தை வந்து நீங்கள் நல்லா மனதில் வைத்துக்கணும், ஓகேங்களா? பிறந்த நாளை கொண்டாடலை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். பிறப்பை கொண்டாடுவதற்கும் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம போட்டு குழப்பிக்கக்கூடாது. என்னங்க பர்த்டே, இயேசுக்கு பர்த்டே கொண்டாடுறீங்களா அந்த தாட்டில் இல்லைங்க. நாங்கள் பிறந்தநாள், இயேசு கிறிஸ்து பிறந்தநாளை கொண்டாடலை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம் என்கின்ற அந்த ஒரு ஞான வெளிச்சம் நமக்கு இருக்க வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் நான் இந்த கிறிஸ்மஸில் ஒரு சில இடத்துல சொன்னேன் இல்லையா, நாய்க்கு கூட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு ஊரில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம், நாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம நிறைய நாட்டில் பாருங்கள், அது கூட்டி வந்து கேக்கு வெட்ட வச்சு என்ன கூத்து பண்ணுவாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் வந்து இன்றைக்கி எல்லாம் இந்த செல்ஃபோன் வேறு வந்ததுனால அதை வேறு போட்டு சரி, அதுக்கும் பார்க்குறதுக்கு சில பேர்லாம் இருக்கிறாங்க. அதுக்கே வந்து ஒரு காரியத்தெல்லாம் கொண்டாடும்போது நான் சொல்கிற கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது. என்ன சொல்லப்போனால் இது வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை அல்ல, வருஷம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை என்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது கிறிஸ்துமஸாக தான் இருக்கும். நம்ம ஏன் வருஷம் ஃபுல்லாக ஏன் கொண்டாடலன்னா கொஞ்சம் பண பிரச்சனை, அதனால் கொண்டாடுறது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறோம், நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய வரவுக்கு தகுந்த மாதிரி. பலருக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தாரா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள். நான் சொல்கிறேன், என்னுடைய பதில் வந்து இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி பிறக்கவில்லை என்பது தான் என்னுடைய பதிலும். நீங்கள் கேட்கலாம், சரிங்க இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி பிறக்கலாம், அப்புறம் எதுக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பீங்களே. ஆகவே தான் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஒரு விதத்தில் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கின்ற ஒரு இன்னொரு கேள்வி என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, இது வந்து இந்த நாட்களில் வந்து சூரிய கடவுளை தான் வழிபட்டாங்க. பிற்காலத்தில் என்ன பண்ணாலும் அது எஸ்யூஎன் சன் காடை வழிபட்டாங்க. பிற்காலத்தில் அது வந்து சன் ஆஃப் காடாக மாறிடுச்சு. எப்படி அதனால் வந்து நம்ம வந்து என்ன தான் கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் சூரிய கடவுளை தான் கொண்டாடுகிறோம் என்கின்ற ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்கள் முன்வைக்கிறதுனால ஒரு சில கிறிஸ்தவங்கள்லாம் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறது கிடையாது. ஏன்னா 25ஆம் தேதி நீங்கள் கொண்டாடுற பண்டிகையானது கிறிஸ்துவுக்கு கொண்டாடலை. சரித்திரத்தில் வந்து இது சூரிய கடவுளை முன்னாடி வச்சு தான் கொண்டாட ஆரம்பித்ததுனால நீ என்ன தான் கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் அந்த துதி ஸ்தோத்திரம் பலிகள் எல்லாமே யாருக்கு போகுதுன்னா சூரிய கடவுளுக்கு தான் போகுது என்கின்ற ஒரு எண்ணம் கிறிஸ்துவங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் தான் கிறிஸ்துவர்கள் இதை ஒரு சிலர் கொண்டாட மறுக்கிறதையும் நாம் சரித்திரத்திலையும் நம்ம நாட்களையும் பார்க்க ஆரம்பிக்கிறோம். கவனமாக கேளுங்க, ஒரு காரியம் சொல்கிறேன். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக டிசம்பர் 31ஆம் தேதி வரணும் நம்ம நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பண்டிகை என்று சொல்லக்கூடியது ஏதோ ஒரு கடவுளுக்கு ஏதோ ஒரு மூலையில் கொண்டாடி தான் இருக்கிறாங்க இல்லைங்களா, நடந்துட்டு தான் இருக்குது. ஃபெஸ்டிவல்ன்றது 365 நாட்களுமே ஃபெஸ்டிவல் எல்லா இடங்கள்லையும், நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நல்லா கவனமாக கேட்டுக்கணும். நம்ம கொண்டாடுவதில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதில் எந்த ஒரு அது வந்து தப்பான ஒரு காரியம் கிடையாது. இது அர்த்தமுள்ள ஒரு காரியம். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து தெய்வங்கள் என்று சொல்லிருக்கிறவங்களுக்கு பண்டிகை கொண்டாடுறாங்க. அதெல்லாம் வந்து சரித்திரத்தில் இல்லாத ஒன்று. சில இடத்துல வந்து கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்ட காரியங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தருக்கு மட்டும்தான் சரித்திரம் இருக்கிறது, கட்டுக்கதை கிடையாது, ரெக்கார்டு இருக்குது. எல்லாமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சொல்லப்போனால் எல்லாமே கரெக்டாக ஊர் என்ன பேர் என்ன எந்த இடம் எந்த கோத்திரம் எந்த இடத்துல எல்லா காரியத்தையும் முன்னறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு சரித்திர புருஷன் யாருன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் தகுதி உடையவர் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் நம்ம இது தெரியல, இன்றைக்கி பேசப்படுற இந்த செய்தி உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா நாமும் ஒரு விதத்தில் இந்த 365 நாளில் நாமும் ஏதோ ஒரு காடு, அதாவது ஏதோ ஒரு கடவுளை வந்து கும்பிட்டுக்கிட்டு தான் இருந்துட்டு போயிடுவோம். இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கும்பிடுற விதத்தை நம்ம சரியாக மாற்றிக்கொள்வோம். சரி, முதலாவது டிசம்பர் 25 என்றால் என்ன என்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். ஏன் வந்து கிறிஸ்தவத்தில் இதை கொண்டு வர ஆரம்பித்தாங்க, எப்படி வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே டிசம்பர் 25 உள்ளே என்ட்ரானுச்சு என்பதை பற்றி சரித்திரத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பாடம் எடுத்தாலே எல்லாருக்கும் தூக்கம் வரும். ஆனால் இங்கே தூக்கம் வராது. ஏதாவது இன்றைக்கி வந்து சில விஷயத்தெல்லாம் புதுசாக சொல்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நல்லாவே அட்டென்ஷனில் உட்காந்து கூட கொஞ்சம் கவனிங்க, ஓகேங்களா? சரி, சரித்திரத்தில் கிமுன்னா என்ன? கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிமு சில வருடங்களை நோட் பண்ணிக்கணும். நான் சொல்கிற வருடங்கள்லாம் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா
அது எல்லாமே நெட்லேயும் வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, கிமு 167 7ஆம் ஆண்டு அந்தியோகஸ் எபிபெனஸ் என்று சொல்லக்கூடியவர் செலிக்கியாவை ஆண்ட ஒரு கிரேக்க மன்னன், பேர் அந்தியோகியஸ் எபிபெனஸ் என்று சொல்லக்கூடியவர். இவர் பார்த்தீங்கன்னா எகிப்து என்ற ஒரு காரியத்தை பிடிப்பதற்காக பல பிளான் போட்டவர், பல காரியத்தை திட்டம் செஞ்சவர். டைரெக்டாக எகிப்துக்கு போக முடியாதனால இஸ்ரேலை மையமாக வச்சு இஸ்ரேலை முதல்ல பிடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு எகிப்துக்கு போகலாம் என்ற ஒரு பெரிய பிளானோடு முதல்ல இஸ்ரேல் மக்களை டார்கெட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே உள்ள நுழைய ஆரம்பித்தவர் பெரிய படையோடு வேற. இஸ்ரேல் மக்கள் அதுவரையிலும் யுத்த புருஷர்கள் கிடையாது, யுத்த மனிதர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் வந்து சோல்ஜர்ஸ் கிடையாது. இப்போ சோல்ஜர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. இந்த சோல்ஜர்ஸ் எப்போ உருவானாங்கன்னு இப்போயே சொல்லிடுறேன், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லிடுவேன் சோல்ஜர்ஸ் எப்போ உருவானாங்க. இஸ்ரேல் நாட்டில் இராணுவம்லாம் இருக்குது, எப்படி இந்த இராணுவம் உருவாவதுக்கு காரணமாக இருந்தவர்கள் யார் என்பதை பற்றியும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவோம், புரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த எபிபெனசன் உள்ள இஸ்ரேலுக்குள் உள்ளே வரும்போது அவங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து பெரிய யுத்த வீரர்கள் கிடையாது என்பது இந்த எபிபெனஸுக்கு நல்லாவே தெரியும். இவங்களை ஈஸியாக மடைக்கலாம், ஈஸியாக தாக்கலாம், இவனை பிடிச்சோம்னா எகிப்தை ஈஸியாக பிடிச்சிடலான்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிளான். அது மட்டும் இல்லை, அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்தை கிரேக்க சாம்ராஜ்யம் தான் அந்த நாட்களில் ஆண்டு கொண்டு வந்தது. அந்த நாட்களில் இஸ்ரேலருக்கு ராஜாவும் கிடையாது, எந்த ஒரு சேனையும் கிடையாது, வீரர்களும் கிடையாது, சேனையும் கிடையாது. வந்து அப்போ எகிப்து பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் இவங்களுக்கு கிடைக்காததுனால, வாய்ப்பு கிடைக்காதனால இவங்க என்ன பண்ணாங்க, முதல்ல டைம் பாஸ்க்காக உள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. இஸ்ரேலுக்குள்ளே வந்து இவங்களை ஏதாவது பண்ணினாதான் இவங்களுக்கு வந்து கோபத்தை காட்டி எகிப்தை பிடிக்கலான்றது இவனுடைய மிகப்பெரிய பிளானாக இருந்தது எபிபெனஸ்க்கு. வந்து அந்த நேரத்தில் எபிபெனஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மன்னன் மிகப்பெரிய படைகளோடு இஸ்ரேல் நாட்டு உள்ள நுழைந்து செய்து முதல் காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் புனிதமாக கருதப்படுகின்ற தேவாலயம். சொல்லுங்கள், தேவாலயம். இன்றைக்கும் இஸ்ரேல் மக்கள் எதில் அதிக வைராக்கியமாக இருப்பாங்க, ஆலயத்தின் மீது ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவன் என்ன பண்ணா, எபிபெனஸ் மிகப்பெரிய படையோடு தேவாலயத்துக்கு உள்ள நுழைந்து சேயூஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க கடவுளை உள்ளே கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தான். மிகப்பெரிய ஒரு காரியத்தை பண்ணான். அது மட்டும் இல்லை, யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு மிருகம் பன்றி, யூதர்களுக்கு பிடிக்காது. இவன் என்ன பண்ணா, இந்த பன்றியை கொண்டு வந்து தேவாலயத்தில் பலியிட ஆரம்பித்தான். அதாவது இஸ்ரேல் மக்களை எந்த அளவுக்குலாம் வெறுப்பேற்றணும், கோபம் மூட்டணும், சொல்கிறாங்களே இவனை அடித்தா அவனுக்கு வலிக்குன்ற மாதிரி இவன் என்ன பண்ண ஆரம்பித்தான். இவங்களை வந்து இப்படிப்பட்ட காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் புனிதமாக எண்ணின தேவாலயத்தை அசிங்கப்படுத்தினான், புனிதமாக இருந்த பலிபீடத்தை அசிங்கப்படுத்தினான், அதில் பன்றியை கொண்டு வந்து பலியிட ஆரம்பித்தான். அதனால் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா போராட்டம் நடத்தினார்கள். இவங்க வந்து சண்டை போட முடியல, அதனால் சண்டை போடுறதுக்கு திராணி இல்லாததுனால கோஷம் போட்டாங்க. எப்படி நம்ம ஊரில் இப்போ ஏதாவது ஒரு காரியம்னா பந்த் அறிவித்து எல்லோரும் கூட்டம் சேர்ந்து கோஷம் போடுறாங்கள்ல, விடுதலை செய், அது செய், இது செய்ன்ற மாதிரி ஏதாவது சில கோஷங்களை எழுப்புகிற மாதிரி அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் இந்த எபிபெனஸுக்கு எதிராக, அவன் செய்த சூழ்ச்சிகளுக்கு எதிராக பல்வேறு விதமான கோஷங்களை ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை எழுப்பி என்ன பண்ண போட ஆரம்பித்தாங்க. இந்த எபிபெனஸ் என்ன பண்ண ஆரம்பித்தான், இது யாரெல்லாம் கோஷம் போட்டாங்களோ அத்தனை பேரையும் பிடிச்சான், அத்தனை பேரையும் கொண்டு போட்டான். யோசிச்சு பாருங்கள். அது மட்டுமல்ல, ஒரு இரக்கமற்ற ஒரு ராஜாவாக இருந்தான். இஸ்ரேல் மக்களை இப்படி தான் கொலை பண்ணணும் கிடையாது, அந்த மாதிரிலாம் கொலை பண்ண ஆரம்பித்தான். அந்த நாட்களில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு நேரிட்ட கொடுமை சரித்திரத்தில் மறக்கப்படாத ஒரு காரியமாக இருந்துச்சு. இந்த கர்ப்பிணி பெண்களை தேவாலயத்துக்கு மேலே கொண்டு போய் அங்கேருந்து கீழே தொப்புன்னு போட்டு சாகடிப்பான் பாருங்கள். எப்படி இதெல்லாம் அந்த மக்கள் நேருக்கு நேராக பார்த்தாங்க. இது மட்டும் இல்லை, யூதர்களுக்கு நேரிட்ட கொடுமை இது மட்டும் கிடையாது. பல தடவை யூதர்கள் பல மன்னர்களால், பல ராஜாக்களால், பல அதிபதிகளால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அதில் ஒருத்தன் தான் இவன் எபிபெனஸ்ன்றவன் இஸ்ரேல் மக்களை சித்திரவதைப்படுத்துறது. அந்த நாட்களில் தேவாலயத்தில் பிரதான ஆசாரியனாக இருந்தவருடைய பேர் மத்தியாஸ் என்று சொல்லக்கூடியவர்.
இந்த மத்தியாசுனுடைய மகன் பேர் எகூதா என்று சொல்லக்கூடியவன் தான் மத்தியாசுனுடைய மகன், ஆசாரியனுடைய பையன். இப்போ எப்படி என் பையன் ஆலிவ் ஃபினியோசப்ன்ற மாதிரி இந்த மத்தியாசுனுடைய பையன் பேர் எகூதா என்பவன். இவன் என்ன பண்ணா, ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு தான் தம்பி இன்னும் சில ஆட்களை கூட்டிக்கிட்டு 2 வருஷம் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, மலைகளில் போய் ஓடி ஒளிய ஆரம்பித்தான். யாருடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் அந்தியோகியஸ் எபிபெனஸனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் கேள்வி கேட்பேன், நீங்கள் முழிச்சிருக்கீங்களா தூங்குறீங்களான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? யார் டார்ச்சர் தாங்க முடியாமல் முழிச்சிருக்கீங்க. 2 வருஷம் என்ன பண்ண ஆரம்பித்தான், பல ஆட்களோடு யார் எகூதா என்பவர் தன்னுடைய தம்பி இன்னும் பல வாலிபர்கள் இஸ்ரேல் நாட்களில் யாரெல்லாம் தப்புனாங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு மலைகளில் போய் தஞ்சம் புக ஆரம்பித்தாங்க. இந்த எகூதா யார், மத்தியாஸ் ஆசாரியனுடைய பையன், பாஸ்டர் பையனும் கொஞ்சம் விசுவாசிகளுடைய முக்கியமான ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறான், மலைகளை தங்குறான். அந்த நாட்களில் தான் ஆண்டவர் முன்னாடி வச்சு வேண்டிக்கிட்டு அவர்களாகவே சண்டை பயிற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. கவனமாக கேளுங்க, இவங்களுக்கு எந்த சோல்ஜர்ஸ் கிடையாது, ஆனால் மலைகளில் தானாகவே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, சண்டை பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் உருவானுச்சு மிகப்பெரிய ஒரு சேனை. அப்போ அந்த காலகட்டத்தில் எழும்ப ஆரம்பித்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவு உலக நாடுகளையே அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெப்பன்ஸ் உடையவர்களாக மாறினது காரணமே அன்றைக்கி இந்த எகுதா நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட சில விஷயங்கள் தான் அந்த 2 வருஷம் பயங்கரமான ட்ரைனிங் எடுக்கிறாங்க, பயங்கரமான சண்டை பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க. யாரோடு சேர்ந்து, பாஸ்ட் பையனோடு சேர்ந்துக்கிட்டு, எகுதா கூட சேர்ந்துட்டு இஸ்ரேல் மக்கள் பல பேர் சண்டை முயற்சியில் எடுக்கிறாங்க. கிமு 165, எப்போதுமே வருஷம் இப்படியே கீழே வந்துக்கிட்டு இருக்கும். 167 பேர் 165, 2 வருஷம் கழிச்சு கீழே இறங்கி வராங்க. அந்த பிற்பாடு எருசலேமுக்குள்ள இப்போ தைரியமாக நுழையிறாங்க. கோலையாக இருந்தவங்க, சண்டை போட திராணி இல்லாமல் கோஷமிட்டவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தைரியமாக உள்ள நுழைந்து இந்த அந்தியோகியஸ் எபிபெனஸ் என்று சொல்லக்கூடியவனுடைய படையின் மீது பாய்ந்து அங்கே இருக்கிற எல்லாருமே திணறடிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இவன் எபிபெனஸ் மிகப்பெரிய யுத்த வீரர்களை வைத்திருக்கிறான் பாருங்க. அவங்க எல்லாரையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டானுங்க. எகுதா டீம் உள்ள ஒரு வழி ஆக்கிட்டாங்க பாருங்க. ஓட விரட்ட ஆரம்பித்தாங்க. ஒருத்தங்க கூட உள்ள இருக்க எல்லாத்தையும் ஓட விரட்ட ஆரம்பிச்சு. இந்த அந்தியோகியஸ் எபிபெனஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. என்ன குழப்பம்னா, எப்பட்றா இவனுங்க இந்த அளவுக்கு வீரியத்தோடு வந்திருக்கிறாங்க, இந்த அளவுக்கு தைரியத்தோடு வந்திருக்கிறாங்க, இந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு கிரகிக்கவே முடியலையா, யோசிக்கவே முடியலையா. சில பைபிளில் பாட்டுங்கள கிரகிக்க முடியாத காரியத்தெல்லாம் கடவுள் பண்ணுவார்ன்ற மாதிரி அந்த அந்தியோகியஸ் எபிபெனஸை கிரகிக்கவே முடியல, அவனை யோசிக்கவே முடியல. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி ஆச்சு, இவன் சாதாரண ஆட்கள் ஆச்சு, இவனா இப்படிப்பட்ட ஒரு, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாது மிரண்டால் அப்பா முழிச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு வீரியத்தோடு வராங்க. அதனாலேயே இந்த சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எபிபெனஸுக்கு இது நினச்சியே பைத்தியம் பிடிச்சிருச்சான். எப்படி 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 இவங்க எப்படி உள்ள நுழைஞ்சாங்க, எப்படி தாக்குனாங்க, எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எபிபெனஸுக்கே பைத்தியம் பிடிச்சி கடைசியில் அவனுடைய ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பைத்தியம் பிடிச்சி தான் கடைசியில் இறந்து போனார், மூளை குழம்பி இறந்து போனார்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அந்த டைமில் தான் எகுதா டீம் உள்ள நுழைந்து மிகப்பெரிய வெற்றியை அடைய ஆரம்பித்தார்கள். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பிடிச்ச உடனே அவங்க செய்த ஒரு காரியம், எருசலேம் தேவாலயத்தை கழுவி சுத்தம் பண்ணாங்க, நீட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே எருசலேம் தேவாலயத்துக்கு உள்ள நுழையும் போதே தேவன் பல பிரமாணத்தை வச்சுருந்தா, இப்படி தான் உள்ள நுழையணும், இந்த என்ன ட்ரெஸ் போடணும், இப்படி தான் பலி செலுத்தணும், சும்மா கண்டவன் உள்ள நுழைய முடியாது அப்பயே சொல்லியிருந்தார். அதனால் எகுதா டீம் என்ன பண்ணுச்சுன்னா, செஞ்ச ஒரு காரியம், ஃபஸ்ட்டு தேவாலயத்தை க்ளீன் பண்ணாங்க. ரெண்டாவது செஞ்ச காரியம், இந்த தேவாலயத்தில் செயூஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க கடவுளை வச்சுருந்தாங்க பாருங்கள், அதை ஒடித்து சுக்கு நூறு ஆக்கி மாவு மாரி ஆக்கிட்டானுங்க நம்ம ஆட்கள் அந்த இடத்த க்ளீன் பண்ணானுங்க. பிற்பாடு தேவனுக்காக அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை நாளாக ஒரு அறிவிக்க ஆரம்பித்து
தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த ஒரு நாளை மிகப்பெரிய கோலாகலமாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். யார்? இஸ்ரேல் ஜனங்கள், எகுதாட்டியும் மிகப்பெரிய அளவு கொண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த ஒரு காரியம், ஆலயம் ஃபுல்லாக விளக்குகளை கொளுத்துனது மட்டும் இல்லை, மரங்கள், அந்த எருசலேம் நாட்டிலேயே இருக்கிற எல்லா மரங்களையுமே அவங்க டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாங்க, அலங்கரிக்க ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து வந்ததுலாம் இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். எப்போ ஆரம்பித்தாங்க? அன்றைக்கி தான் டெக்கரேட் பண்ணி மிகப்பெரிய கோலாகலமாக, மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அவங்க வீட்டுக்கு யார் யார் வீட்டுக்கு முன்னாடி மரங்கள் இருந்துச்சோ, இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்னு வச்சுருக்குறோம், அன்றைக்கி எப்படி பண்ணாங்கன்னா யார் யார் வீட்டுக்கு முன்னாடி மரம் இருந்துச்சோ அந்த மரத்தெல்லாம் அலங்கரிக்க ஆரம்பித்தாங்க, டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாங்க, கொண்டாட ஆரம்பித்தாங்க. என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, 2 வருஷம் இருந்த இருள் மறைந்து வெளிச்சம் வந்ததாக அறிவிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரு பண்டிகை வச்சாங்க, பேர் வச்சாங்க, வெளிச்சத்தின் பண்டிகை என்று பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு எபிரேய பாஷையிலே ஹனுக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. நீங்கள் நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹனுக்கா ஃபெஸ்டிவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எல்லாமே அங்கே சொல்லுவாங்க பாருங்கள். ஹனுக்கா பண்டிகை சொல்லுங்கள், ஹனுக்கா. ஓகே, இப்போ நான் இன்னும் சொன்னால் புரியும். மெனோரா எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் தெரியும் மெனோரா? மெனோரா எங்கே இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தில், தேவாலயத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த பரிசுத்த ஸ்தலத்தில் மெனோரா குத்து விளக்கு இருக்கும் இல்லைங்களா? மெனோரா விளக்கு இருக்கும். இந்த மெனோரா விளக்கு வந்து 7 அகல்களை கொண்டது மெனோரா விளக்கு. ஓகேங்களா? புரியுதா சொல்கிறது உங்களுக்கு? ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும். இல்லைன்னா நீங்கள் அதையும் நீங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்கிறதுனால மெனோரான் லேம்ப் போட்டிங்கன்னா மெனோரா லேம்ப் காமிப்பாங்க. ஓகேங்களா? 7 அகல்கள் கொண்டது. ஓகேங்களா? ஆனால் இந்த ஹனுக்கா லேம்ப் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ஹனுக்கா லேம்ப் 9 அகல்களை கொண்டது. ஓகேங்களா? நீங்கள் வந்து சில நேரத்தில் கடைங்களில் இது மெனோராவா ஹனுக்காவா, ஹனுக்காவுக்கும் மெனோராவுக்கும் ஹனுக்கா லேம்புக்கும் மெனோரா லேம்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? மெனோரா லேம்பில் எத்தனை அகல் தான் இருக்கும்? கிளைகள் 7 கிளைகள் இருக்கும். ஆனால் ஹனுக்கா கிளைகளில், ஹனுக்கா லேம்பில் 9 கிளைகள் இருக்கும். அது வந்து ஹனுக்கா பண்டிகை. ஓகேங்களா? இந்த ஹனுக்கான்றது என்ன? வெளிச்சத்தின், தமிழில் சொல்லப்போனால் வெளிச்சத்தின் பண்டிகை. ஓகேங்களா? இந்த பண்டிகை வந்து அந்த நாட்களை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அன்னையிலிருந்து அவர்கள் கொண்டாட ஆரம்பித்த நாட்கள் என்னைக்கு இந்த பண்டிகை வெளிச்சத்தின் பண்டிகை ஸ்டார்ட் பண்ண நாள் யூதர்களின் மாதம் கிஸ்லேயு மாதம் 25ஆம் நாள். கிஸ்லேயு மாதம் 25ஆம் நாள். நம்ம பயன்படுத்துகின்ற கேலண்டரில் நமக்கு பேர், நம்ம பயன்படுத்துகிற கேலண்டருக்கு பேர் கிரெகோரியன் கேலண்டர். ஓகேங்களா? கிரெகோரியன் கேலண்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கிரெகோரியன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அதே டேட்டு டிசம்பர் 25. ஓகேங்களா? இப்போ எப்படி இந்த கதை உள்ள, இந்த கிறிஸ்மஸ் எப்படி உள்ள இன்னும் முடியல, சரித்திரம் நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிறேன், கொஞ்சம் கவனம் வைக்கலுங்க. சரிங்க, இந்த ஹனுக்கா எப்படி கிறிஸ்மஸாக மாறுனுச்சு? ஓகேங்களா? ஹனுக்கா எப்போ கொண்டாடினாங்க? கிஸ்லேயு மாதம் 25ஆம் தேதி. நம்ம மாதத்துக்கு நம்ம கேலண்டரில் டிசம்பர் 25ஆம் தேதி. ஓகேங்களா? சரி. கிமு இப்போ கிறிஸ்துவுக்கு முன்னாடி இப்போ கிமு. ஓகேங்களா? கிமுலேயே நிற்கிறோம், கிபிக்கு நான் வரல. கிமு 47ஆம் ஆண்டு ஜூலியஸ் சீசர் என்கின்ற மன்னன் ரோம அரசனாக பதவியேற்று இப்போ என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, கிமு 42ஆம் ஆண்டு யூதர்களுடைய ஹனுக்கா பண்டிகையால் கவரப்பட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு அவனுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக கொண்டாட ஆரம்பித்தாங்க ஹனுக்கா பண்டிகை. இன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் ஹனுக்கா பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. கவரப்பட்டு தன்னுடைய தெய்வமாகிய சூரிய தெய்வத்தை நமஸ்கரிக்கும் நாளாக அதோடு வந்து மிங்கிள் பண்ணி விட்டான். அப்போ தான் அவன் தான் என்ன பண்ண ஆரம்பித்தானா, சரி அதோடு இதையும் சேர்த்துக்கப்பா நீ சன் காடை, அவன் தான் என்ன பண்ணான், சன் காடை கொண்டு வர ஆரம்பித்தான். புரியுதுங்களா இப்போ சொல்கிறது? யார்? ஜூலியஸ் சீசர். கவனமாக கேளுங்க, அவன் பண்டிகை நம்ம கொண்டாடல, நம்ம பண்டிகையில் இவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஜெகஜோதியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணால், எப்போதுமே அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா பண்டிகைனாலே அவங்களுக்கு வந்து கல்லா கலக்கட்டுன்ற மாதிரி அப்போ தான் பெரிய பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிப்பாங்க, பெரிய லெவலில் பண்ண ஆரம்பிப்பான். பார்த்தா இந்த நாளை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சன் காடை கொண்டு வா, அவன் வந்து சன் காட் சூரிய தெய்வத்தை வழிபடும்படிக்கு சில காரியத்தை கொண்டு வர ஆரம்பித்தான். அப்போ கவனமாக ஒரு காரியம், சன் ஆஃப் காட் அப்போ இல்லை,
சன் காடை அந்த நாட்களில் கொண்டு வர ஆரம்பித்தான் வந்து. ஓகேங்களா? சரி, இப்போ அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தா, ரெண்டுமே மிங்கிலாகி போக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பண்டிகையும் ஹனுக்கா டேட்லேயே என்ன பண்ண ஆரம்பித்தான், அவன் அண்ணன் வந்து சூரிய கடவுளையும் வழிபடுவதற்கு நாட்களை அறிவிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் குழப்பத்தை உண்டு பண்ணி, எப்படியோ பிஸ்னஸ் ஆகணும், எப்படியோ மக்களை இவங்க பண்டிகை நல்லா இருக்குது, அதோடு இது சேர்ந்தோம்னா ரெண்டும் ஒரே பண்டிகை மாதிரி காமிக்கணுன்றதுக்காக பண்ண ஆரம்பித்தான் ஜூலியஸ் சீசர். இந்த சூரிய கடவுள் வணக்கம் வந்து கிட்டத்தட்ட கிமு 42 முதல் கிபி 312 வரையிலும் தான் சூரிய கடவுளுக்காக பண்டிகை கொண்டாடப்பட்டது. சரித்திரத்தில் கவனமாக கேளுங்க, சரித்திரத்தில் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் என்றால் கிட்டத்தட்ட 365 வருடங்கள் மட்டுமே. நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்திலேயே எஸ்யூ என்று சொல்லக்கூடிய சன் கடவுளை வழிபட்ட வருடங்கள் இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 365 வருடங்கள் தான் சூரிய கடவுளை வழிபட்டார்கள். இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ கிபிக்கு வந்துட்டோம். கிபி 312ஆம் வருடம், அதாவது 3ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய மன்னன் கிறிஸ்தவனாக மாறுகின்றான். அவனுடைய கதை உங்களுக்கு தெரியும், அவன் எப்படி கிறிஸ்தவனாக மாறினான்றதெல்லாம். 312 தான் பாருங்கள் கிறிஸ்தவனாக மாறுறான் பாருங்கள். கிறிஸ்தவனாக மாறின உடனே 313ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயம், எல்லா ரோமர்களுமே கிறிஸ்தவங்களாக மாறிடுறாங்க. ஏன்னா ராஜா கிறிஸ்தவன்றதுனால இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆட்கள் கூட பாருங்கள், இந்தியாவில் கவர்மெண்ட் வேலை வாங்கணுன்றதுக்காக கிறிஸ்துவ பேர் வச்சுக்குவாங்க. சில வீட்டில் 2 பேர் வச்சுருவாங்க. என்னங்க 2 பேர்னா, அது கவர்மெண்ட்டில் வேலை வாங்கணும் இல்லையா அப்படின்னு வாங்குவாங்க. கேர்ஃபுல், டேஞ்சர். ஓகேங்களா? அதை நம்ம வந்து ஆமோதிக்கிறது கிடையாது, வலியுறுத்துறது கிடையாது, மாற்றிக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? டபுள் கேம் ஆடுறது கூடாது. என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்களில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, கிறிஸ்துவத்தை தழுவ ஆரம்பித்தா, கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. அந்த நாட்களில் யூதர்கள் ஹனுக்கா பண்டிகை கொண்டாடினாங்க. இந்த கிரேக்கர்கள் அவங்க சன் எஸ்யூ என்று சொல்லக்கூடிய சூரிய கடவுளை வழிபட ஆரம்பித்தாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை ஏதும் இல்லை என்ற ஒரு காரணத்தினால் கான்ஸ்டன்டைன் மன்னன் கொண்டு வந்து தான் இந்த 25ஆம் தேதி அவன் தான் மாத்திரம் சன் காடுக்கு பதிலாக சன் ஆஃப் காடை வழிபடுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை வழிபடும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவ பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை நாளாக அன்றைக்கு மாற்றப்பட்டது தான் டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை. இப்போ புரிஞ்சிச்சா கிறிஸ்மஸ் எங்கே வந்துச்சுன்னு, கிறிஸ்மஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு? யார் காரணமாக இருந்தது? கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். கிறிஸ்துமஸ் அதாவது மாஸ் என்றாலே கூட்டம். கிறிஸ்துன்னு சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்காக கூடும் கூடுகை. கிறிஸ்மஸ் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்காக கூடும் கூடுகை. ஓகேங்களா? இப்போ இன்னும் சொல்ல போனால் வாரம் அதான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வாரம் என்ன பண்ணுறோம்? சர்ச்சுக்கு வரோம். யாருக்காக கூடுறோம்? எனக்காக கூடுறீங்களா இல்லை உங்களுக்காக கூடுறோமா? யாருக்காக கூடுறல? ஆண்டவருக்காக கூடுறோம், இயேசுக்காக கூடுறோம். இன்னும் சொல்லப்போனால் உண்மையாகவே எல்லா வாரங்களிலும் நம்ம சர்ச்சில் நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்மஸ் தான் நடக்குது. ஓகேங்களா? கிறிஸ்துவுக்காக கூடுகின்ற ஒரு கூட்டம். ஓகேங்களா? இனிமேல் கேட்டாங்கன்னா மற்ற கிறிஸ்மஸ் எங்கெங்கே போய் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறேன்னு சொல்லுங்கள். எங்கே கிறிஸ்மஸ்னா என்னதுங்க? கிறிஸ்துவுக்காக கூடுகின்ற கூட்டம். ஓகேங்களா? கிறிஸ்துவுக்காக கூடுறோம், கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோங்க. கவனிங்க, நம்ம தான் வந்து கிறிஸ்மஸை உண்மையாகவே நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் பண்ணுறோன்னா மற்ற நாட்கள் எப்படி பண்ணுறோம்? கிறிஸ்துவுக்காக கூடி கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே நான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்காக நம்ம கூட்டம் கூடலாமா? கிறிஸ்துவுக்காக கூட்டம் கூடலாம். அதாவது பிறந்த நாளை கொண்டாடுவதை காட்டிலும் அவர் பிறப்பை இந்த நேரத்தில் கொண்டாடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. சில சென்டென்ஸை தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டுமே ஒழிய பாரம்பரியமாக வந்து அந்த காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இப்போ நான் சொல்கிற காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப அது நன்மையாக காணப்படும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சிங்களா கிறிஸ்மஸ் எப்படி உருவானது? ஒரு கிறிஸ்மஸ் உருவான கதை புரிஞ்சிருச்சிங்களா? புரிஞ்சிச்சு. யாராவது கேட்டாங்கன்னா இப்படி தான் கிறிஸ்மஸ் உருவானது என்பதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் தெரியாமல் வந்து இல்லைங்க ஏதோ பண்டிகைங்க, இந்த கேக் கொடுப்பாங்க, இந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸுங்க, அப்படி அதுங்க இதுங்கெல்லாம் சொல்லக்கூடாது. கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே கிறிஸ்துவுக்காக கூடுகின்ற ஒரு கூட்டம், அவ்வளோதான். அது பெரிய லெவலில் என்ன பண்ண போகிறோம்? கூடி கர்த்தரை ஆராதிக்க போகணும். சரி, ரெண்டாவது காரியம் இதில் இன்றைக்கி பார்க்க போகிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிறிஸ்மஸில் நடந்த ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் பற்றி பார்க்க போகிறோம்.
இன்றைக்கி ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், கிறிஸ்மஸ் அன்றைக்கு இன்னொரு விஷயத்தை பார்க்க போகிறோம், பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் அன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கும். அப்போ இன்றைக்கும் ஆச்சரியத்தை தான் பார்க்க போகிறோம், அன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சபையில் கிறிஸ்மஸில் சிறப்பு என்னென்னா செய்தி தான். ஆமாம். சரி, இப்போ இதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலேருந்து என்ன சில காரியத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், புதிய ஏற்பாட்டில் சில விஷயத்தையும் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம வசந்து போவோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் போவோம், 8ஆம் வசனத்தில் படித்து காமிக்கிறேன். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடைய தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கவனமாகிலுங்க. முதல் அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு, இதெல்லாம் தீர்க்கதரிசிகளால் பல தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தாலும் மரியாளுக்கு ஆண்டவர் தேவதூதன் வந்து முன்னறிவிக்கிறாரு, உனக்கு இயேசுன்னு ஒருத்தர் பிறக்க போகிறாருன்னு முன்னறிவித்தாலும் கவனமைக்கலுங்க, பிறந்த நியூஸை முத யாருக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அறிவிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் மெய்ப்பர்கள். நல்லா புரிஞ்சுங்க, மெய்ப்பர்கள். இந்த மெய்ப்பர்களை குறித்து யூதர்கள் ரபிகள் என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரபிகள் யார் என்றால், இந்த யூதத்தில் பார்த்தீங்கன்னா டீச் பண்ண, நம்ம எப்படி கிறிஸ்தவத்தில் பாஸ்டர்னு சொல்கிறோமோ அதே போல் யூதர்கள் ரபின்னு சொல்லுவாங்க. ரபிகள் வந்து ஒரு நல்ல ஒரு போதகமாக டீச் பண்ணக்கூடியவங்க. நாலாம் ஒன்றுமே இல்லை. இந்த ரபிக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மெய் மறந்து அப்படியே ரசித்து மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு, நானாவது ஏதோ பேசுகிறேன் பாருங்கள், சும்மா நான் சொல்கிறேன், என்னை விட பன்மடங்கு ப்ரில்லியண்ட்டாக பேசக்கூடியவர்கள் தான் இந்த ரபிமார்கள். நல்லா அழகாக பேசுவாங்க. பழைய ஏற்பாட்டை பற்றி அக்கு வேற ஆணி வேற கழட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் இந்த ரபிமார்கள்னு சொல்லக்கூடியவங்க. இவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு புஸ்தகம் என்று ஒன்று இருக்கும் என்றால், வேதத்தில் நியாயப்பிரமாணத்தை மேற்கொண்டாலும் தல்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத போஷனை தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துவாங்க. தல்மூத்தில் மிட்ராஸ் 8:8 இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்படி வயல்வெளியிலே மேய்ப்பர்கள் இருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கிறார்கள். போட்டிருக்குது, மிஸ்ரா 8:8 போடப்பட்டிருக்கு. என்ன போடப்படணும், மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே இருக்கக்கூடாது. சொல்கிறாங்களே நைட் நேரத்தில் இவங்க இப்போ போகக்கூடாது, அப்படி போகக்கூடாதுன்னு எப்படி நம்ம ஊரில் சில ரூல்ஸ் எல்லாம் சில நேரத்தில் போடுறது மாதிரி, இவங்க சட்டம் என்னென்னா, வயல்வெளியில் மெய்ப்பர்கள் இரவு நேரத்தில் வயல்வெளியில் இருக்கக்கூடாது என்று போடப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல மெய்ப்பர்கள் ராத்திரியில் வயல்வெளி தானே இருந்தாங்க, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவள் கவனிக்கணும். வயல்வெளியில் மேய்ப்பர்கள் கூட இந்த மேய்ப்பர்கள் யார் என்று பார்த்தால் கவனமாக கேளுங்க, பஸ்கா கொண்டாட மக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த பஸ்காவுக்காக இந்த ஆட்டை ரெடி பண்ணுற மேய்ப்பர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள் வந்து வழக்கமாக இருக்கிற மேய்ப்பர்கள் கிடையாது. எல்லா மேய்ப்பர்களுக்கும் வயல்வெளியிலே ஆடுகளை மேய்க்க இரவு நேரத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மேய்ப்பர்கள் இரவு நேரத்தில் ஏன் இருக்கிறாங்கன்னா, இவர்கள் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக பஸ்கா பண்டிகை வரப்போகிறது. அந்த பஸ்காவுக்காக ஆட்டை ரெடி பண்ணணும். அந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் கரைதிரையற்றதாக இருக்கணும். ஊனோ குருடோ நசல் கொண்டதோ அதெல்லாம் அப்படிப்பட்டது இல்லாத அளவுக்கு ரொம்ப செக் பண்ணி இந்த மேய்ப்பர்கள் சொல்லக்கூடியவங்க யாருன்னா, இவர்கள் வந்து ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். லேவி குடும்பத்தில் பிறந்த ஆசாரிய வம்சத்தை சேர்ந்த மேய்ப்பர்கள் இவங்க எல்லாமே, புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆடை வந்து மற்ற ஆடுகளை வளர்க்க விட மாட்டாங்க. பஸ்கா ஆட்டை மற்ற ஆடுகளோட டச் பண்ண விட மாட்டாங்க. பஸ்கா ஆடுகளை ஏற்கனவே எங்கே அவங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல பத்திரமா பாதுகாப்பாங்க. கவர்மெண்ட் இவ்வளோ மைனூட்டாக பஸ்கா ஆட்டை பாதுகாத்துட்டு வருவாங்க. அது மட்டுமல்ல,
இந்த சொன்ன இல்லையா உங்களுக்கு, இந்த இந்த மேய்ப்பர்கள் லேவியர் லேவி கோத்திரத்தில் வரக்கூடிய ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கணும். சும்மா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த போஸ்டிங். 2:8 பார்க்குறோம் இல்லையா, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கையில், இங்கே பார்க்குறோம் இது சொல்லப்பட்டது சாதாரண மேய்ப்பர்கள் அல்ல. திரும்ப சொல்கிறேன், லேவி கோத்திர மேய்ப்பர்கள்னு தமிழில் இங்கே வந்திருக்கிறதுனால நீ எல்லா மேய்ப்பர்களை போல எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மேய்ப்பர்கள் யார்? லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது? முதலாவது இவர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டுச்சு என்று சொன்னால், இவங்க ஆட்டிற்கு இவர்கள் உதவ வேண்டும் என்பதற்காக தான் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆட்டை குறித்த ஒரு நியூஸை இவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணணும். பஸ்கா ஆட்டை குறித்து சர்டிஃபிகேட் கொடுக்குறது இவங்க தான். ஒரே இந்த ஆடை நீங்கள் வாங்கலாம், இந்த ஆட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த ஆட்டை கண்டிப்பாக பஸ்காவுக்காக பலியிடலாம்னு சொல்லி இந்த மேய்ப்பர்கள் தான் சர்டிஃபிகேட் பண்ணணும். ஆகவே தான் இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. 9-10 வசனத்தில், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வந்து நின்றான், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்க. கவனமாக கேளுங்க, இந்த 9-10 வசனத்தில் பார்க்குறோம், ஒரு தூதனை கடவுள் அவங்கள்ட்ட அனுப்பி, கவனமாக கேளுங்க, தூதன் வந்து ஒருத்தர் நியூஸ் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போ உங்கள் வீட்டில் குழந்தைங்க பிறந்தால் முதல்ல நீங்கள் யாருக்கு அறிவிப்பீங்க? யாருக்கு அறிவிப்பீங்க? சரி, பாஸ்ட்டுக்கு அறிவிப்பீங்க. ரொம்ப நன்றி. கரெக்டாக தான் சொன்னாங்க, தப்பாலாம் கிடையாது. ஏன் அது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன கரெக்டு தான். இதே ஒரு மாதம் கழிச்சு சொல்லி பாருங்க, எனக்கு கோபம் வரும். எங்க முக்கியமாக, அதாவது யார் முக்கியமாக இருக்கிறாங்களோ, ரொம்ப இப்போ யாருக்கு அறிவிக்கிறீங்களோ அறிவிக்கலையோ, குழந்தை பிறந்தனுமே யார் இம்பார்ட்டன்ட் முக்கியமானவர்களோ அவங்களுக்கு அந்த நியூஸை முதல்ல சொல்லுவீங்க. எல்லாருக்கும் சொல்ல மாட்டீங்க, புரியுதா? எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் சொல்ல மாட்டோம். யார் இம்பார்ட்டன்ட், யார் முக்கியம் அவங்களும் சொல்லுவீங்க. அப்படி என்றால் பரலோகம் ஒரு குரூப்பை முக்கியமானதாக பார்க்குது, மெய்ப்பர்களை முக்கியமான குரூப்பாக பார்க்குது. ஏன்னா இவங்க சர்டிஃபிகேட் பண்ணணும். பஸ்காட்டை கண்டு இதுதான் பஸ்கா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான் என்பதை இவர்கள் பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் முத இவர்கள் நியூஸ் அறிவிக்கப்படுகின்றது. ஆகவேதான் மெய்ப்பர்கள் முக்கியமான கதாபாத்திரமாக இந்த இடத்துல உருவெடுக்கிறார்கள். புரியுதுங்களா? சாதாரணமாக கடவுள் எவ்வளோ உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு பாருங்க. அது மட்டும் இல்லை, மெய்ப்பர் நியூஸ் சொல்கிறது மட்டும் இல்லை, இந்த இடத்துல போகிற கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும். ஒரு நியூஸை சொல்கிறதுக்கு எவ்வளோ வேலையை பரலோக ஸ்டெப் எடுக்குது பாருங்க. என்ன வேலையை? அவங்களை சுற்றிலும் தேவனுடைய மகிமை. நீங்களாம் சில பேர் பக்கத்தில் மகிமையே வீச மாட்டோம், ஆனால் இந்த மக்கள் மத்தியில் பாருங்க மகிமை வீசும்படி செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியமானவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மேய்ப்பர்களுடைய பங்கு வெரி வெரி முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாதாரண ஒரு காரியம் கிடையாது. மேய்ப்பர்களுடைய பங்கு அவ்வளோ விசேஷமானது. இறையின்படி, தியாலஜியின்படி முதல்ல அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்களுக்கு. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டில் பார்த்து இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரேல் நாட்டில் தேவன் வந்து இஸ்ரேல் மக்களை எகிப்து என்ற நாட்டில் வந்து கானான், அதாவது எகிப்துலேருந்து கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து எகிப்தில் கோசேன் என்ற ஒரு நாட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, படிப்போம், யாரோ ஒருத்தர் படிங்க. ஆதியாகமம் 46:34. ஆதியாகமம் 46:34. நீங்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி படிங்க. 34. எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மெய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மெய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள் என்றான். பாருங்க, முதல் நியூஸ் ஏன் அறிவிக்கப்பட்டது என்றால் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இவங்க தான் சர்டிஃபிகேட் பண்ணணும், இவங்க தான் நியூஸ் கொண்டு போகணும். ஏன்னா இந்த ஆசிரியர்கள் சொல்கிற ரெக்கார்டை தான் மக்கள் நம்புவாங்க, அதுக்காக கொண்டு போகணும். ரெண்டாவது, மெய்ப்பர்கள் என்று சொன்னாலே மற்றவர்களுடைய பார்வைக்கு மிகுந்த ஒரு அருவருப்பானவர்களாக காணப்பட்டவர்கள். சில கவர்மெண்ட் ஜாப் கூட பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் ஜாப் பிடிக்காது. இவங்க இருந்திருந்தோம் அந்த கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணாங்கன்னுவாங்க. சில பேர்லாம் 4 நாள் வாங்கினா கூட எந்த வேலை செஞ்சாங்கன்னா கவர்மெண்ட் வேலையா அப்படின்னு சொல்லி போவாங்க.
சரி ஓகேங்களா, 2 குரூப் இருக்கிறாங்க. சில பேர் வேலை வேணான்னுவாங்க, 4 நாள் இன்றைக்கி 4 நாள் கிடையாது, தப்பாக எடுத்துக்கோங்க. 4 நாள்னா என்னென்னு கேட்குறாரு. ₹1 வாங்கினாலும் அது கவர்மெண்ட் சம்பளமாக இருக்குன்னு சொல்லி கூட ஏதோ ஒரு வேலையில் போய் உள்ளே போய் சேருவாங்க. சரி, கவனமாக கேளுங்க. இந்த மேய்ப்பர்கள் மிகுந்த ஒரு அருவருப்பானவர்கள். நான் கவனமாக கேளுங்க, அருவருப்பானவர்களாக காணப்பட்டவர்கள் தான் மெய்ப்பர்கள். சும்மா ரொம்ப ரொம்ப நீட்னஸ் அப்படிலாம் கிடையாது. சில நேரத்தில் எந்த அளவுக்கு அருவருப்பானவர்கள்னா ரொம்ப கேவலமாக கருதப்பட்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சில இதுக்கெல்லாம் ஐடென்டி கார்டு கொடுத்துருவாங்க, சில பேருக்கு ஐடென்டி கார்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஐடென்டி கார்டு கொடுக்காத லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த மேய்ப்பர்களும் கூட. மேய்ப்பர்கள் உடனே நம்ம ஊர் டக்குன்னு ஆதார் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு வாங்குற மாதிரிலாம் இவங்க உடனே பண்ண முடியாது, வாங்க முடியாது. அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்தப்பட்டவர்கள் தான் இந்த மேய்ப்பவர்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அருவருப்பாக கருதப்பட்டவர்கள். சில பேர்லாம் பாருங்கள், ஆட்டுக்கறி வேணும்னு வாங்க, ஆட்டுப்பால் வேணும்னு வாங்க, ஆட்டு குடல் வேணும்னு வாங்க, ஆட்டு தலை வேணும்னு வாங்க. ஆனால் அந்த அந்த ஆட்டை அறுத்து வெட்டி கொடுக்குறான் பாருங்க, அவனை வேணான்ருவாங்க. எல்லாம் பாருங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது என்னது ஆடு வெட்டுறவனா அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தேவை, ஆனால் அவங்க அரைச்சி அப்படின்வாங்க. சில பேர்லாம் பாருங்கள், மீன் வேணும்னுவாங்க, நண்டு வேணும்னுவாங்க, இறா வேணும்னுவாங்க. மாப்பிள்ளை இந்த மீன் வெட்டுறாருப்பா, இறா வெட்டு அரைச்சி, ஐயோ. புரியுதுங்களா? அருவருப்பாக. ஆனால் அவங்களுக்கு என்னது எல்லாம் வேணும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஊரை சொல்லப்போனால் நெல் வேணும்னுவாங்க, பருப்பு வேணும்னுவாங்க. விவசாயிய நீங்களாம் பாருங்கள், கோட் சூட்டு போட்டவங்களுக்கு அவ்வளோ மதிப்பு. ஆனால் விவசாயிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதிப்பே ஐயாச்சி கருமம் ஆளைப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கும் கோட் சூட்டு போட்டவங்கள முதல்ல வைப்பாங்க. விளைச்சலை கொடுக்குற விவசாயிகளை தள்ளி வைக்கின்ற ஒரு சமுதாயம். இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு வரேன்னா, எப்படி இழிவாக இவரெல்லாம் காரில் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. கார் டிரைவர் அந்தளவுக்கு மட்டமாக டீல் பண்ணுவாங்க. நான் எல்லாம் அதாவது இங்கே நான் தயவுசெய்து இங்கே இருக்கிறவங்க கிடையாதுங்க, வெளியில் ஆட்களை பற்றி பேசிட்டு வரேன். இங்கே இருக்கிறவங்களாம் குட்டு, இங்கே இருக்கிறவங்க ரொம்ப திறமையானவர்கள். ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்னை போலவே இருக்கிறீங்க, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. சில இடங்களில் நம்ம பார்க்குறோம், சில இடங்களெல்லாம் கேள்விப்படுறோம். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ அங்கேங்களா அவங்கள்ட்டலாம் போக முடியாதுங்க, ரொம்ப மட்டமாக டீல் பண்ணுறாங்க, மட்டமாக இது பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பாருங்கள், சில இடத்துல வீட்டில் வேலை செய்கிறவங்களும் அப்படி தான் பாருங்கள். வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, யாருமே மேய்ச்சல உட்கார வைக்க மாட்டாங்க இல்லைங்களா? அது எப்படிங்க முடியும் என்று, அதாவது ஏன் இதெல்லாம் 1 by 1 சொல்லுங்கள். எப்படி இந்த அருவருக்கப்பட்டவர்கள் இவங்க எப்படி வெறுக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களாக இவங்கெல்லாம் சொல்லிட்டு வரணும் ஒழிய நீங்கள் வேறு மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இவர்களுக்கு முதல் நியூஸ் அறிவிக்கப்படுது. ஆமென். சமுதாயத்திலேயே அருவருப்பானவர்களாக இழிவாக எண்ணப்பட்டவர்களாக, ஒருவேளை இந்த பஸ்கா மேய்ப்பர்கள், பஸ்கா ஆட்டை ரெடி பண்ணுற மேய்ப்பர்கள் ஒருவேளை கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள்ஸாக இருந்தாலும், மற்ற மேய்ப்பர்களும் சொன்னாலே எல்லா கேட்டகரி எல்லாம் அருவருப்பாக எண்ணப்பட்ட எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. அப்போ என்ன நியூஸ்னா, நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும்படியான ஒரு செய்தி அவர்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஆமென். உன்னை ஊர் ஒதுக்குதா, உலகம் ஒதுக்குதா, உன்னை நான் ஒதுக்கவில்லை. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ஒருவேளை இழிவாக எண்ணப்படலாம், அருவருக்கப்பட்டவர்களாக எண்ணப்படலாம், தீண்டப்படாதவர்களாக தீண்டத்தக்கவர்களாக எண்ணப்படலாம், வேண்டாதவர்களாக நீங்கள் எண்ணப்படலாம். ஆனால் ஒரு நியூஸ் உங்களுக்கு நற்செய்தி என்னன்னா, உங்களை கனம் பண்ண, உங்களை மதிக்க பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்மஸ் செய்தி அதுதான். நீ ஃபீல் பண்ணாதீங்க, என்னை யாரும் கண்டுக்கணுங்க, என்னை யாரும் யோசிச்சு பாருங்க. அருவருப்பாக எண்ணப்பட்ட மேய்ப்பர்கள் இவங்களுக்கு அறிவிச்சதன் மூலமாக மேய்ப்பர்கள் இனத்துக்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டா இருப்பாங்க. மேய்ப்பர்களுக்கு அறிவித்ததுமா மேய்ப்பர்கள் ஒட்டுமொத்த மேய்ப்பர்கள் இனத்துக்கே ஒரு பெரிய நியூஸ் போகுது பாருங்க. ஆமென். புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். பூமியில் ஒரு கதை உண்டாகுது, பரலோகத்தில் ஒரு கதை உதயமாகுது. பூமியில் இருக்கிற கதை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கின்ற ஒரு கதை நம்பிக்கை இல்லாத கதை. ஆனால் பரலோகத்தில் நம்பிக்கை ஊட்டுகின்ற கதை உருவாகுது.
பூமியில் இருக்கின்ற கதை துக்கம். ஆனால் பரலோகத்தில் ஒரு கதை உண்டாகும். துக்கமான உன் வாழ்க்கையில் உன்னை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்புள்ளவனாக மாற்றும்படிக்கு. எனக்கெல்லாம் கவனமாக கேளுங்க. என்றென்றைக்கெல்லாம் ரட்சகர் உள்ளே என்ட்ராகிறாரோ, நான் சொல்கிறேன், அங்கே ரட்சிப்பு வருவது மட்டும் இல்லை, ரட்சிப்பிலிருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். நீங்கள் ரட்சிப்புன்னா சும்மா சாதாரணமாக அந்த ரட்சிப்பு அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. கிரேக்க பதத்தில் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்கின்ற சகல விதமான நல்ல ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அடக்கியது தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கண்டெய்னர் மாதிரி ரட்சிப்புன்னா, பைபிளில் நிறைய கண்டெய்னர் இருக்குது, அதில் இது ஒரு கண்டெய்னர். புரியுதா? கண்டெய்னர் புரியுதா? நீ ஃபாரின்லேருந்து ஒரு கண்டெய்னர் நம்ம இந்தியாவுக்கு வருதுன்னா, ஃபாரினில் இருக்கிற எல்லா பொருட்களையும் நமக்காக ஏற்றிட்டு வர மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர். பார்க்குறதுக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வுக்கு தேவையான சகல விதமான நல்ல விஷயங்களும் அந்த கண்டெய்னர் உள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு கவனமாக கேளுங்க. ரட்சகர் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா உங்கள் கதையே மாறுது. நல்லா தான் சொல்லுங்க. என் கதை மாறுனுச்சு. என் கதையை கிறிஸ்துவுக்கு முன்னாடி என் கதையை கேட்டிங்கன்னா என் கதை வேற. ஆனால் கிறிஸ்துவுக்கு பின்னாடி ரட்சகர் உள்ளே வந்த பிற்பாடு என் கதையை கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் எங்கள் உறவினர்கள் நண்பர்கள்லாம், அடா அவனா இப்படி மாறிட்டான்ப்பா இப்படி. ஆமென். இங்கே உங்கள் எல்லாருடைய சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் சொல்வீங்க, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கை எப்படி மாறினது. உங்கள் கதையே மாறிடுச்சு. முன்னாடி இருந்த, திரும்ப சொல்கிறேன், முன்னாடி இருந்த கதை வேற, இப்போ இருக்கிற கதையே வேற. சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி இருந்த லியோ வேற, இப்போ இருக்கிற லியோ வேற. அந்தமாதிரி உங்கள் பேரை போட்டுங்க. நான் சும்மா ஏதாச்சியா சொன்னேன், ஓகேங்களா? முன்னாடி அவனுடைய ஒரு முகத்தை பார்த்து இப்போ பார்க்குற முகம், அப்போ பார்த்து வேறு முகம், இப்போ பார்க்குறது நல்ல முகம். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? என்ன சொல்கிறேன், ஒருத்தருடைய வாழ்க்கையில் இயேசு என்ட்ரு ஆகிட்டார்னா, இயேசு வந்துட்டார்னா அவங்க லைஃபே வேறு மாதிரி. அந்த இடத்துல மகிழ்ச்சி, ஆடல், பாடல், எல்லா நிகழ்ச்சிகளும் வர ஆரம்பிக்கும். இப்போ ஏன் கதை மாறுது அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் பரலோகமே உள்ள மிங்கிள் ஆயிடுச்சு. ஏன் கதை மாறுது? நம்முடைய கதை ஏன் மாறுது? நம்முடைய சரித்திரம் ஏன் மாறுது? நம்ம வாழ்க்கை ஏன் மாறுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள என்ட்ரானது யாருன்னா, நான் சாதாரண ஆள், பரலோகமே உள்ளே வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். பரலோகமே உங்கள் பக்கம். சொல்ல ஆண்டவனே நம்ம பக்கம், பரலோகமே நம்ம பக்கம், கர்த்தர் நம்ம பக்கம், தேவன் நம்ம பக்கம், கடவுள் நம்ம பக்கம். அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து என்றைக்கு ஒருத்தருடைய உள்ளத்தில் வராரோ அன்றைக்கு வாழ்க்கை மாற்றப்படுகிறது. கதை மாறுது. என்ன கதை மாறுது? இதுவரை மெய்ப்பர்களை அருவருப்பானவர்களாக பார்த்த சமுதாயம் இப்போ கதை மாறுது. மெய்ப்பர்கள் ஒரு மேலானவர்களாக, உயர்ந்தவர்களாக, உன்னதமானவர்களாக, மகிமையானவர்களாக, ஆச்சரியமானவர்களாக, அற்புதமான ஒரு இனமாகவே தேவன் மாற்றிட்டார். ஆமென். யார் சொன்னது அருவருப்பு மெய்ப்பர்கள்னு? அந்த டீம். நான் சொல்கிறது ஒரு டீம் மட்டும் இல்லைங்க. பைபிளில் எப்போதுமே கர்த்தர் யாரெல்லாம் உதவலையோ, யாரெல்லாம் ஆகலையோ, யாரெல்லாம் தேவையில்லையோ அப்படிப்பட்ட ஆளை கொண்டு முன்னாடி பார். நான் யார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஆளை மாற்றி எந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு வருவதுதான் கடவுளுடைய வேலையாகவே இருக்குது. இது கர்த்தரால் ஆகிட்டு எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவு தான் எல்லாருடைய லைஃப்பும் மாற்றப்படுகிறது. கவனிங்க. இந்த மெய்ப்பர்கள் அதுவரையிலும் மெய்ப்பர்கள் பற்றி யாரும் அதிகமாக பேசுனது கிடையாது. இப்போ என்னன்னா, எப்போ பார்த்தாலுமே யாரை பற்றி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே, கேரள்னு எடுத்துக்கிட்டாலே, அடாடா அந்த ரெபேக்கா சிஸ்டர் என்ன இந்த போஷனையே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேற ஏதாவது பைபிள் வசனம் சொன்னால், எங்க கேரள் கூட வந்தவங்களாம் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னப்பா எப்போ பார்த்தாலும் இதே வசனம் படிக்கிறாங்க. ஏன் ஸ்டோரி மாறிடுச்சு. பேசாத வாய் இப்போ பேச ஆரம்பிச்சிருச்சு, புகழாத வாய் இப்போ புகழ ஆரம்பிச்சிருச்சு. எந்த வாய் மட்டமாக பேசிருச்சு இப்போ உயர்வாக பேச ஆரம்பிச்சு. நான் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சாரோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படி தாங்க நடக்க ஆரம்பிக்கும். கதை மாறுது, சூழ்நிலை மாறுது, சம்பவம் மாறுது. இதுவரை யாராலுமே பேசப்படாத ஒரு பொருள் இப்போ நீங்கள் உங்களை பேசும் பொருளாக, உங்களை காட்சி பொருளாக, உங்களை உயர்த்துகிற ஒரு பொருளாகவே தேவன் மாற்றின ஒரு நாள் தான் கிறிஸ்மஸ் நாள். இயேசு வந்த நாள், என் உள்ளத்தில் வந்த ஒரு நாள். ஆமென். அதுதான் இதை கனம் பண்ணுறோம், இதை உயர்த்துகிறோம். இப்போ உயர்வாக பேசிகிட்டு இருக்கிறோம். சாதாரண ஒரு கதை
அற்புதமான ஒரு கதையாக மாற்றப்படுது. சாதாரண ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு கதையாக மாற்றப்படுகின்றது. ஆமென். அது மட்டுமல்ல, இந்த ராஜாக்கள் பிறப்பதை யார்கிட்ட சொல்ற? ராஜாக்கள் தேவதூதர்கள் இதை கொண்டு போய் யார்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கோம்னா, ஏரோது வீட்டில் சொல்லி ராஜ பாரம்பரியெல்லாம் சொல்லியிருக்கணும் முத. ஆனால் அது பெரிய ஆட்களோடு சொல்லாமல் சின்ன ஆட்களை தேடி வந்து பரலோகம் வந்து சின்ன ஆட்களை தேடு. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான ஒரு நியூஸ் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தேவதூதர்களுக்கு என்னுடைய ஒரு கற்பனை, நான் இது என் கற்பனை, இது பைபிள் கற்பனை கிடையாது, ஓகேங்களா? என்னுடைய யோசனைன்னா, இங்கே வந்து இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இந்த தேவதூதர் வந்து பாட்டு பாடுறாங்கல்ல. என்ன பாட்டு பாடுறாங்க? அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனில் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷனுக்கு பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை கவனிங்க. இங்கே ஒரு கொயர், இங்கே தான் கொயர் ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் இந்த கொயரெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சு இந்த கொயர் சொல்கிற ரிகர்சலாம் வந்து நாள் கணக்காக ரிகர்சல் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் இந்த தேவதூதர்கள் எத்தனை நாள் ரிகர்சல் பண்ணாங்கன்னு தெரியல இந்த பாட்டை. எதுக்கு? இவங்கெல்லாம் நிறைய வேறு எதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல போய் எப்படியோ இந்த ஹோட்டலில் நம்மளை இந்த பாட்டுக்கு பாட கூப்பிட்ருக்குறாங்க, இந்த மியூசிக் வாசியை கூப்பிட்ருக்குறாங்க, இந்த பாட்டை இந்த இடத்துல பாடணும்னு சொல்லி எப்படி நான் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் கூடி இந்த ஸ்டேஜில் போய் நம்மளை பாட வைக்கிறாங்க, இந்த ஸ்டேஜில் மியூசிக் வாசி வைக்கிறாங்கன்ற மாதிரி இந்த தேவதூதர்லாம் ஒரு பெரிய பிளான் பண்ணியிருப்பாங்க. என்ன பாட்டு? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை பூமியில் சமாதானம் மனுஷனுக்கு பிரியம் உண்டாவதாகன்னு சொல்லி இந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி இவங்க என்னைக்காவது ஒரு நாள் வெளியே கொண்டு வரணும். இவங்க நினச்சிருப்பாங்க, ஒருவேளை ஆண்டவர் வந்து பிதாவாகிய தேவன் வந்து எங்களை வந்து இந்த இடத்துல பாட வைப்பார் போல், ஒருவேளை ஏரோதின் அரண்மனையில் பாட வைப்பார் போல். அவங்க பெரிய ரிகர்சல் பண்ணால் எங்கே பெரிய ரிகர்சல் சாதாரண ஒரு மீட்டிங் இருந்தால் ஆனால் போப்பா யாரையாவது நீ பாடிட்டு போமான்னு சொல்லிட்டு போகலாம். இந்த கூட்டத்துக்கு ரொம்ப நாள் ரிகர்சல் பண்ண வச்சிருக்கிறாரு, பாட்டு பாட வச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு பெரிய ஆசை இருந்திருக்கும். என்ன ஆசை இருந்திருக்கும்? எப்படியோ பிதாவாகியதுன்னு பெரிய இடத்துல கொண்டு போய் நம்ம நிற்க வச்சு பாட்டெலாம் பாட வைக்கிறான்னு பார்த்தா இவர் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு நடுவில் எங்கே பாரு பரலோக டீம் அவ்வளோ டீம் கொயர் ரெடி பண்ணிட்டு இப்போ இந்த டீமையே கூட்டி வந்துட்டு 10 பேர் கூடி இருக்கிற அந்த மேய்ப்பல் கூட்டத்தை இங்கே பாரு, உன் டீமை இங்கே இறக்கு, இந்த இடத்துல பாட்டு பாடு. நினைக்கிறேன் அங்கே முதல்ல வந்த தூதனுக்கு ஒரு மாதிரி இருந்து பரவாயில்ல, பிளான் மாறிடுச்சு. பிளான் ஏன் நினச்சிட்டு இருந்தாங்க பரவாயில்ல, பிளான் பி நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ஆனாலும் பாட்டு பாடினாங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை பூமியில் சமாதானம் மனுஷன் மேல். என்ன சொல்கிறேன்னா, ஒரு காரியம் இந்த 10 பேர் கேட்கணுன்றதுக்காக பரலோகத்தில் இருக்கிற தூதர்களே இறங்கி வந்து அந்த கொயர் டீமை இங்கே இறக்கிட்டாங்க வந்து. ஆகுது நாங்களும் என்ன பண்ணுறோம், இந்த கேரள டைமில் நிறைய பேருக்கெல்லாம் பாட்டு பாடக்கூடல. எத்தனை பேருக்கு பாட்டு பாடுறோம்? சில பேர்லாம் வீட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. மேய்ப்பர்கள் கூட்டம், பரலோக கூட்டமே இந்த பூமியிலே அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள், அந்த இனத்துக்கு தான் முத நியூஸ் அறிவிக்கப்பட்டது. ஆகவே தான் கேரள் என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டுக்கு வர்றது கூட, நாங்கள் உங்கள் அறிவிப்பது கூட இதுக்காக தான், இதை மையமாக வைத்து தான் வருகிறோம் என்பதை புரிந்து. 2 பேராக இருந்தால் கூட பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கா வராங்க, எங்கள் வீட்டுக்கா பாட வராங்க, எங்கள் வீட்டுக்கா, ரைட். ஆமாம், தேவன் என்ன செய்தார்? பாட்டு மூலமாக அறிவிக்கின்றோம். இவங்க இந்த 3 லைன் பாடணும், நம்மளும் 3 லைன் பாட்டு தப்பு கிடையாது. 3 திரும்ப பாடினாலும் திரும்ப சொன்னாலும் மிகையாகாது. அந்த அளவுக்கு இந்த 3 வார்த்தையிலும் அவ்வளோ ரகசியங்கள் அடங்கி இருக்குது. பேசலாம், பாடலாம். ஆமாம். ஆகதான் ஒரு நம்ம நேரம் இல்லாதனால ஒரு நாள் எல்லா வீட்டுக்கும் போகணுன்றதோ என்ன பண்ணுறோம், ஒரு அதிகபட்சம் 20 நிமிஷம், இன்னும் கொஞ்சம் நேரம், 1/2 மணி நேரம் இருக்கும், அது மேலே இருக்கிறது கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. தேவதூதர்கள் தாங்கள் பாடுகிறதை உலகம் முழுவதும் பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஏரோது அரண்மனைக்கோ உலகம் முழுவதுக்கும் இல்லாமல் எங்கே கூட்டிகிட்டு போனார்னா மேய்ப்பர்கள்ட்ட கூட்டிகிட்டு போனார். ஏன்னா இந்த பூமியில் கூட நீங்கள் யாருமே உங்களை கண்டுக்கலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நிறைய பேர் நினைப்ப யாருமே நீ கண்டுக்க மாட்டேன்றாங்க, இவங்க கண்டுக்கிறாங்களா, அவங்க கண்டுக்கிறாங்களா, ஏதோ ஒரு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களா, இந்த பாஸ்ட்டு ஏதாவது வருஷத்துக்கு ஒரு முறை, பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு முறையாவது வராரு, என்னைக்காவது இடையில ஃபோன் பண்ணுறாரா, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களா? சில பேர்லாம் அந்த ஆதங்கம் இருக்கும் இல்லைங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் சிலரால் மறக்கப்பட்டிருக்கலாம், சிலர் உங்களை மறந்தே போயிருக்கலாம்,
சிலருடைய எண்ணத்தில் நீங்கள் இல்லாமலே போயிருக்கலாம். யாரெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம், அவங்க நினைக்காமலே போயிருக்கலாம். யாரெல்லாம் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறாங்க உங்கள் மேலே அக்கறையே காட்டாமல் போகலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் முழு பரலோகத்தையுமே உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. கிறிஸ்மஸோட நியூஸ் என்ன? பரலோகம் உங்கள்கிட்ட வந்திருக்குது, பரலோகம் உங்கள்கிட்ட இறங்கி வந்திருக்குது. ஆகவே எல்லா காரியத்தையும் உங்களுக்காக நேர்த்தியாக செய்து முடிக்க அவரால் முடியும். நீ ஃபீல் பண்ணாதீங்க, இந்த காரியம் எப்படி முடியும், அந்த காரியம் எப்படி முடியும். கர்த்தர் இந்த காரியத்தையே நேர்த்தியாக செய்வார் என்றால், இந்த காரியத்தையே கிறிஸ்மஸையே கர்த்தர் சிறப்பாக பண்ணுவார்னா, தன்னுடைய பிறப்பையே இறைவன் மனிதனாக இந்த உலகத்துக்கு வரக்கூடிய காரியத்தையே பெஸ்ட்டாக சிறப்பாக நேர்த்தியாக கர்த்தர் செய்வார் என்றால், நிச்சயம் சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட நேர்த்தியாக எல்லாம் செய்யப்படும், சிறப்பாக செய்யப்படும், அழகாக செய்யப்படும். நீங்கள் இதுவரை நினைத்து பார்க்காத விதங்களில் அவைகள் செய்யப்படும். ஆமென். அதுதான் உங்களை பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா, நம்பிக்கையை சுமந்து செல்லுகிற ஒரு ஆளாக பரலோகம் உங்களை பார்க்குது. எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அந்த நம்பிக்கையை பகிர்ந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையை பறைசாற்றுங்கள். தேவதூதர் இந்த மேய்ப்பர்கள் பண்ணின காரியம் படிக்கலாம், எடுத்துக்கோங்க, தேர்ந்து படிக்கலாம். 15 தேவதூதர்கள் அவர்கள் விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தர் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கை நடக்கிற சில காரியத்தை மக்கள்கிட்ட போய் சொன்னால் என்ன பண்ணுறாங்க? எங்க ஆச்சரியப்படுறாங்களா இல்லையா? அவனாப்பா நீ, அவளாப்பா நீ, இப்படி மாறிட்ட, இப்படி ஆயிட்ட. ஆமென். கிறிஸ்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்றானா வாழ்க்கை எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஆமென். உங்கள் குடும்பத்துக்கு ஆச்சரியமாக இருப்பீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு ஆச்சரியமாக இருப்பீங்க, உங்கள் பட்டணத்துக்கு, இந்த சபைக்கு, எல்லா இடங்களையும் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவன் மாற்றுவார். ஆமென். அப்போ கதையே மாறுது, இழிவாக எண்ணப்பட்டவர்களுடைய கதை சப்ஜெக்டே மாறுது. ஏன்? பரலோகம் அங்கே உள்ள என்றானதுனால. ஆகவே எப்படி இந்த மேய்ப்பர்கள் கிறிஸ்துவை பறைசாற்றினார்களோ, இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவை பறைசாற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவை பற்றி சொல்கிறவர்களாக மாற வேண்டும். ஆக இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் முதல்ல பெரிய லெவலில் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது கிறிஸ்துவை குறித்து பறைசாற்றுங்கள், சொல்லுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிற பெரிய லெவலில் பெரிய லெவலில் சொல்லலாம் கூட, சின்ன லெவல்லையாவது ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவை பறைசாற்றுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள். உங்களால் யார் யாருக்கெல்லாம் சொல்ல முடியுதோ அவர்களுக்கு கிறிஸ்து யார் என்பதை பற்றி சுவிசேஷத்தை எப்படி மேய்ப்பர்கள் அறிவித்தார்களோ உங்கள் கதை மாறினதை அறிவியுங்கள், சொல்லுங்கள், பிரசித்தப்படுத்துங்கள். ஆமென். எழுந்திருப்போம், ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்மஸ் நாட்களில் தேவன் உண்மையாகவே மனுவர்க்கத்திற்கு சம்பாதித்து கொடுத்த அனைத்து நன்மை நீங்கள் பெற்று வாழுங்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். பாவத்தின் மூலமாக ஆதாம் இழந்து போன சகல நன்மைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து ஆதாம் இழந்ததை காட்டிலும் மட்டுமல்ல, இழந்த காரியத்தை மட்டும் கிடையாது, அதற்கு மேலாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் ஆதாம் இழந்ததையும் நமக்கு மீட்டு கொடுக்குறாரு. இன்னொரு காரியம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாகின்ற புது கிருபை, புது தயவு, புது இரக்கங்கள், எல்லாம் விதமான புதிய உடன்படிக்கையின் மூலமாக வந்த சகல ஆசீர்வாதங்கள் நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்லி உங்களை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். சொல்லுங்கள், மேய்ப்பர்களை போல சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, என்ன மாறினுச்சு, கதை மாறிடுச்சு. ஆமென். அன்னைக்கு மேசியாவை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக மேய்ப்பர்களை முதல்ல செலக்ட் பண்ணார். ரெண்டாவது, இழிவாக எண்ணப்பட்டவர்கள் இந்த பூமியில் எப்போதுமே இழிவுபடுத்தப்பட்டவர்கள் அல்ல. சிறியவனை ஒரு புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவன் என்பதை கிறிஸ்மஸ் மூலமாக கர்த்தர் எடுத்து காமிச்சிருக்கிறார். சாதாரணமான விஷயம் கிடையாது. கிறிஸ்மஸ் நாட்கள் அது அறிவிக்கப்பட்டது.
நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்து நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான். எனக்கு தெரியும், உங்களை இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கூட தெரியும் உங்களுடைய ஆரம்ப நிலை எப்படி, இன்றைக்கி எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற உங்களை விட எனக்கு உங்கள் கதை நல்லா தெரியும். உங்கள் கதை மாற்றப்பட்டிருக்குது. முன்னாடி கதையே வேறு, இப்போ கதையே வேறு. ஒவ்வொருத்தரை பற்றி நிற்க வச்சு ஒவ்வொருத்தரை பற்றி நீங்கள் சொல்கிறத நான் சொல்லிடுவேன். உங்கள் கதை எப்படி மாற்றப்பட்டுச்சுன்னு, தேவன் எப்படி மாற்றினார், உங்கள் கதையை எப்படி மாற்றினார்னு நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லை, ஒவ்வொருத்தரும் நிற்க வச்சு எனக்கு சொல்லணும்னு ஆசை. கேட்க ரெடிங்களா? எல்லாத்தையும் நிற்க வச்சு நீங்கள் எப்படி முன்னாடி இருந்தீங்க, இப்போ எப்படி மாற்றப்பட்டீங்க, எப்படி வந்திருக்கிறீங்க. ஆமென். ஏன்? இரட்சகர் வந்ததால் ரட்சிப்பும் வந்ததே, மறுவாழ்வும் கிடைத்ததே. ஆமென். மறுவாழ்வே கிடைச்சிருச்சு. இதை இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரை உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கதை வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆண்டவரே. கேட்குறதுக்கே எங்கள் கதை ரொம்ப போர் அடிச்சிச்சு. எங்கள் கதை ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. என்றைக்கு நீர் எங்கள் வாழ்க்கையில் உதயமானீரோ, வந்தீரோ, அன்றைக்கே எங்கள் வாழ்க்கையின் கதையெல்லாம் மாறிடுச்சு ஆண்டவரே. மெய்ப்பர்களின் கதை மாறினது போல் எங்கள் கதையும் மாற்றிட்டீரே. கேவலமாக பேசின வாயெல்லாம் எங்களை ஆச்சரியமாக பேசும்படி செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வியப்பாக பேசும்படி செய்தீரே. நன்றி ஆண்டவரே. உயர்வாக பேசும்படி செய்தீரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் நீர் பிறந்தீர். நாங்கள் எல்லா நாளும் கொண்டாடுவதற்கு இந்த பண்டிகை அது எங்களுக்கு சிறந்தது என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றேன். நீர் பிறந்ததின் மூலமாக வந்த எல்லா ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் நீர் வந்ததின் மூலமாக, மனிதனாக வந்ததின் மூலமாக வந்த சகல ஆசீர்வாதங்களையும் இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக, தேவ மகிமை தாங்கி நடத்துவதாக, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளின் நடத்துவது நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும் ஆண்டவரே. இங்கே வந்து எல்லாருமேலும் நம்முடைய புதிய கிருபைகள், புதிய தயவு, புதிய இரக்கங்கள், புதிய பலனை பெற்றவர்களாக இங்கே செல்லட்டும். எல்லா காரியத்திலும் அவைகளை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.